தங்கள் தாயை காமாட்சி அம்மனை இவ்வனத்துக்குள்ளே வர மறுத்து மிகப்பெரிய தவறு செய்துட்டேன், என்னை மன்னித்திருங்க. இன்றிலிருந்து இது குருநாதர் வனம் என ஆகட்டும். ஆனால் நான் வனத்திலிருந்து உங்களுடைய சீடராக பாதுகாவலனாக அகோரா வீரபத்ரனுக்கு எதிரிலேயே கை கூப்பி தலை வணங்கி நிற்க அருள் புரிவாயாக அப்படின்னு சொல்லி நம்ம குருநாதரின் இடத்துல கேட்குறாரு. குருநாதர் சுவாமியும் மனம் உகந்து, அப்பா முனிராயரா, உன் பசிக்கு உணவு தர என் மனம் யோசிக்கிறது. ஏனெனில் என் தாயார் காமாட்சி அம்மன், பெருமாள் சுவாமி, நாங்கள் அனைவரும் சைவம். எங்களுக்கு தேங்காய் பழம் பொங்கல் போதும். ஆனால் உனக்கு அதற்கு முனிராயரோ, குருவே, பக்தர்கள் வைக்கும் இரட்டை பொங்கல் எனக்கு ஒன்றை நீங்கள் எமக்கு தர வேண்டும் என கை கூப்பி வேண்டி நிற்கிறார். குருநாதரும் சரியென வாக்களித்து அன்று முதல் இன்று வரை பக்தர்கள் வெட்டிச்சேவல் குருநாதரினுடைய காவல் தெய்வமாக விளங்கும் முத்தண்ட முனிக்காகவும் வனத்து கோயில் கல் உருவம் வைத்து சீடர்கள் வீரபத்ரனின் முத்தண்ட முனியும் பிரதிஷ்டை செய்து வணங்கி வருவதாக வரலாற்று தகவல் இருக்கு. குருநாதர் இங்கே குன்றா இருக்க நாகதேவதை தண்ட கருஞானியர், அம்மன் எதிரிலே அண்ணாமலையார் முன்னுடையாரும், குருநாதரின் கீழே 18 சித்திரர்களும், மூதாதையர்கள் 3 சிலையும், இடது ஓரம் சீடர் அகோரா வீரபத்ரனுடைய சிலையும், எதிரே உத்தண்ட முனிராயனுடைய சிலையும் அன்னப்பறவையாகவும் காட்சி தர அருகே பஞ்சபாண்டர்களுடைய சிலையும் இருக்கு. ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதம் நாங்கள் தவறாமல் இந்த திருக்கோயில் திருவிழாவில் பங்கெடுத்து